ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. அதனாலதான் ஆன்மா துரத்தங்காடி தான் நாங்க ஓடிட்டேன். ஆன்மா யார துரத்து பார்த்தீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா. அதனால இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இங்க இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தார்களோ, அம்மாவுடைய ஆன்மா அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. செய்யப்பட்ட கூட்டணி சொல்றாரு. உங்க கருத்து என்ன? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிளாக்மெயில் என்ன பிளாக்மெயில்? ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணியுமே பிளாக்மெயிலால் செய்யப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அவரு அதான் சொல்ற, அவரு நினைச்சுக்கிட்டு கேட்கிற கேள்விகளை என்கிட்ட பதில் கேட்கறீங்க. அவரை தான் திருப்பி கேட்கணும். அதிமுக ஏதோ ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கூட்டு கட்சிங்க. புரிஞ்சுக்க, தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டை ஆளுகின்ற கட்சி. அந்த நாட்டில் இவர் இருக்கார். ஸ்டாலினும் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறார். தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான். பல மாநிலங்கள் ஒன்றாக நின்று அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறாரு. வேற மாநிலத்தை வேற நாட்டுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு. புரிஞ்சுட்டு அவர் இந்த நாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல? ஒரு கனல் போனா கடிதம் எழுதுறாருல? எதுக்கு எழுதுறாரு? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசாங்கத்தான் இருக்குது. வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வருது. ₹1 வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அதிமுக கட்சி. கொரோனா காலத்துல எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ₹1 வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம். பிறகு சொல்லுங்க சார், நாள் இருக்குது. இப்பவே சொல்லிட்டேன். ஒரு வருஷம் இருக்குல்ல, ஒரு 2 மாசம் இருக்குல்ல. அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்லிட்டு மருத்துவமனைக்கே நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நிருபரை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களை அடிக்கிறாங்க. புரியுதா? தப்பா நினைக்க வேண்டாம், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க. திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி. தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்தி வெளியிடுங்க. அன்போடு உங்களை வேட்டிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி அதிமுக கட்சிங்க. நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இருமுனா குறை சொல்றீங்க, துப்புலா குறை சொல்றீங்க. ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை, எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை. அதனாலதான் அது தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதலில் ஈடுபடுறாங்க. நீங்க உண்மை செய்தி வெளியிடுங்க. மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க. உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம். எந்த மாற்று கருத்து கிடையாது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.